இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி ஜனவரி 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நியூடெல்லியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர்களை 2 நாள் முக்கிய அரசியல் கூட்டத்திற்காக அழைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் நடவடிக்கைகள் மிகுந்த தீவிரத்துடன் நடைபெறும் சூழ்நிலையில் இந்த முக்கியமான 2 நாள் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கான விரிவான வியூகம் வகுப்பது, உட்கட்சி விவகாரங்களை தீர்ப்பது மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடனான கூட்டணி உறவுகளை பற்றி விரிவாக விவாதிப்பதாகும். வரலாற்று ரீதியாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட காலம் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் 1967 முதல் திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியில் துணை பங்கை மட்டுமே வகித்து வருகிறது. சமீப காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உள்ளிட்ட உறுப்பினர்கள் கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு மற்றும் ஆட்சியில் அதிக பங்களிப்புக்கான அழுத்தத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது திமுகவுடனான உறவில் சில சலசலப்புகளையும் பதற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வரவிருக்கும் தேர்தல்களில் இடப்பங்கீடு மற்றும் கூட்டணி ஆட்சியில் அதிகார பங்கீடு குறித்த விவாதங்களில் ஜனவரி 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டிஎன்சிசி மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். தேர்தல் வியூகத்தை செம்மைப்படுத்துதல், திமுகவுடன் இடப்பங்கீடு முடிவுகள், பிரச்சார திட்டமிடல் மற்றும் பிரச்சார ஒத்திகள் ஆகியவை கூட்டத்தின் முக்கிய நிகழ்ச்சி நிரல் அம்சங்களாக இருந்தன. கூட்டணியில் அதிகார பங்கீடு கோரிக்கையை நிவர்த்தி செய்தல், கூட்டணி இயக்கவியலை நிர்வகித்தல் மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்ற பிற கட்சிகளுடன் சாத்தியமான விருப்பங்களை ஆராய்தல் குறித்தும் விரிவான விவாதங்கள் நடைபெற்றது. ஜனவரி 25 ஆம் தேதி ராகுல் காந்தியின் தமிழ்நாடு வருகைக்கான விரிவான திட்டமிடல் மற்றும் உட்கட்சி ஒற்றுமை பிரச்சினைகளை முற்றிலும் தீர்ப்பதும் கூட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். திமுகவுடன் கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக 5 கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான கூட்டம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் உயர்கட்டளையின் அதிகரித்த கவனத்தையும் தீவிர நலன் புரியும் மனப்பான்மையையும் உணர்த்துகிறது. கட்சியின் நிலையை வலுப்படுத்துதல், கூட்டணி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துதல், தேர்தல் தயார் நிலையை மேம்படுத்துதல் மற்றும் ராகுல் காந்தியின் தலைமைத்துவத்தை இன்னும் வலுவாக நிலைநாட்டுவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இந்த கூட்டத்தின் முக்கிய முடிவுகள் தமிழ்நாட்டில் உள்ள திமுக, அதிமுக உள்ளிட்ட மற்ற அரசியல் கட்சிகளின் வியூகங்களை நிச்சயம் கணிசமாக பாதிக்கும்.